உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமா? இந்த 7 பழக்கங்களை உங்களுடைய வாழ்க்கையில வழக்கப்படுத்திவாங்க. 1. தஹஜ்ஜத். தஹஜ்ஜத் ஒருவருக்கு சிறப்பையும் மேன்மையும் பெற்று தரக்கூடியதாக இருக்குது. நிச்சயமாக தஹஜ்ஜத் எளிதில் பதிலளிக்கக்கூடியதாகவும் நம்மை அல்லாஹின் பக்கம் நெருங்க வைக்கக்கூடியதாகவும் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இரவும் கடைசி 3இல் ஒரு பகுதியாகும் போது கீழ் வானத்திற்கு தாழ்ந்து வந்து, யாராவது என்னிடம் வேண்டுகிறார்களா, நான் அவர்களுக்கு வழங்குவேன். யாராவது என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களா, நான் அவர்களை மன்னிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்றார்கள். 2. அதிகாலையில் குர்ஆன் ஓதுங்கள். கண்கள் உலகை காண்பதற்கு முன்பு இறை வசனங்களை காண்பது சிறந்தது. ஒவ்வொரு நாளும் குறைந்தது சில வசனங்களையாவது ஓதி வாருங்கள். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், ஃபஜ்ருடைய தொழுகையையும் நிலைநிறுத்துவீராக. நிச்சயமாக ஃபஜ்ர் தொழுகை சான்று கூறுவதாக இருக்கிறது. அதாவது ஃபஜ்ர் தொழுகையில் ஓதப்படும் குர்ஆன் வசனங்களை பற்றியதுதான் இந்த வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குர்ஆனை ஓதுங்கள், ஏனெனில் குர்ஆனை ஓதுபவர்களுக்கு மறுமை நாளில் குர்ஆன் சிபாரிசு செய்யும். 3. ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத் தொழுகை. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன் 2 ரக்காத் தொழக்கூடிய தொழுகை இந்த உலகம் மற்றும் அதில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது. இந்த 2 ரக்காத்துகள் உங்களை இந்த உலகில் உள்ள செல்வந்தர்களுக்கு எல்லாம் மேலான செல்வந்தராக மாற்றக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஃபஜ்ரின் 2 ரக்காத் சுன்னத் தொழுகை உலகமும் அதில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது என்று. 4. லுஹா தொழுகை. வாழ்வாதாரங்களுக்கான திறவுகோல் லுஹா தொழுகையில் உள்ளது. நிச்சயமாக லுஹா தொழுகை உங்களுக்கு வாழ்வாதாரங்களையும் மன அமைதியையும் பெற்றுத் தருவதற்கு சக்தி வாய்ந்த சிறந்த வழியாக அமையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் ஒருவரின் உடலில் ஒவ்வொரு எலும்பிற்கும் ஒரு சதக்கா கடமையாக்கப்பட்டிருக்கு. இதனை நிவர்த்தி செய்யும் சிறந்த வழி லுஹா தொழுகை தொழுவது ஆகும். 5. தினசரி சிறிய அளவேனும் தர்மம் செய்வது. தர்மம் செய்வதை விரும்புபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். மேலும் வானவர்கள் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்பவர்களுக்காக எப்பொழுதும் பிரார்த்தனை செய்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் கொடுக்கும் தர்மம் அல்லாஹ்வினால் பல மடங்கு கூலியாக உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தர்மம் செல்வத்தை குறைப்பதில்லை என்றார்கள். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவிடுபவர்களுக்கு ஓமையானது ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகளை கொண்ட 7 கதிர்களை உழைப்பிக்கும் ஒரு வித்தை போன்றது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இதை மேலும் இரட்டிப்பாக்குகின்றான். 6. எப்பொழுதும் உளுடன் இருக்க முயற்சி செய்யுங்கள். ஃபஜ்ர் தொழுகையின் போது பிலால் அலியிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், பிலாலே, இஸ்லாத்தில் இணைந்த பின் நீ செய்த சிறந்த செயல் பற்றி கூறுவீராக, ஏனெனில் உமது சிறப்பு சப்தத்தை நான் சொர்க்கத்தில் கேட்டேன் என்றார்கள். அதற்கு பிலால் அலி கூறினார்கள், நான் இரவிலோ பகலிலோ நான் உழு செய்தால் அந்த உழுவின் மூலம் தொழ வேண்டும் என்று நான் நாடியதை தொழாமல் இருந்ததில்லை. இதுதான் நான் செய்த சிறந்த செயல் என்று பதிலளித்தார்கள். 7. தினசரி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவது. நாம் பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாக பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவர் தொடர்ந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தால் அல்லாஹ் அவருக்கு ஒவ்வொரு துயரத்திலிருந்தும் ஒரு வழியையும் ஒவ்வொரு கவலையிலிருந்து ஒரு நிம்மதியையும் வழங்குவான். மேலும் எதிர்பாராத இடத்திலிருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பான். இந்த 7 பழக்க வழக்கங்களை உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் வழக்கப்படுத்தினால் சொர்க்கத்தினை நீங்கள் இலகுவாக பெற முடியும், அல்லாஹ் நாடினால். இந்த பதிவினை உங்கள் நண்பர்களுக்கு மற்றும் உறவினர்களுக்கு பகிருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக.